டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு அரங்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையினை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலக வாசலில் எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது. இதில் பாரத பிரதமர் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் அணியினர் பிரதமர் சரணடைந்து விட்டார் என வாசகங்கள் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டுகளுடன் கையில் ஏந்திக் கொண்டு மாநாடு நடக்கும் அரங்கிற்குள் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விவகாரம் பாஜகவினர் இடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்தவர் காமராஜர் சாலையில் இருந்து பேரணியாக வைஷால் வீதியில் உள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் வைத்திருந்த ராகுல் காந்தியின் உருவ பொம்மையினை எரித்து விட்டுச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உருவ பொம்மையின் மீது எரிந்த தீயினை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உருவ பொம்மையினை எரித்த பாஜகவினரை தேடி வருகின்றனர். மேலும் உருவ பொம்மையினை எரித்தவர்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர்.